World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நிறைவு பேச்சாளராக நமது நிறுவனர், நமது ஐயா ஜோதிட பேராசிரியர் உயர் திரு டாக்டர் சாஸ்தா நா மணிகண்டராஜ், எம்ஏ பிஎட், எம்ஏ பிஹெச்டி அஸ்ட்ரோ அவர்கள் ஜாதகத்தில் ஆதியும் அந்தமும் எது என்ற தலைப்பிலே தனது ஆய்வு கருத்துக்களை வழங்குவதற்காக வருகின்றார். சிவபெருமான் மூலமாக ஜோதிடம் வந்ததாக நாம் அறிவோம். சிவனுக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. அதை நாம் புராண கதைகள் மூலமாக கேட்டிருக்கிறோம். அவர் வழங்கிய அந்த ஜோதிடத்துக்கும் ஆதி எது, அந்தம் எது என்று நாம் அறிந்து கொள்வதற்காக தன்னுடைய ஆய்வு கருத்துக்களை வழங்க வருமாறு உங்களது பலமான கரகோஷத்துடன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் தொழுது, என் அனைத்து குருமார்களின் திருப்பாதம் தொழுது, என் நாவில் நின்று வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய வராகியின் திருப்பாதம் தொழுது, என்னை வாழ்வில் ஒருபடி உயர்த்தி தானும் உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் முத்துப்பாண்டி அவர்களுக்கு நன்றி பாராட்டி, இதை ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி வழியாக ஒளிபரப்பு கொண்டுள்ள நமது கதிரையா அவர்களுக்கும், இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய ஜோதிட ஆர்வலர்களுக்கும், ஜோதிடர்களுக்கும், மாணவர்களுக்கும், ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கும் இந்த இனிய மாலை நேரத்தில் எனது நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இப்போ நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு ஜோதிடத்தில் ஆதியும் அந்தமும். இந்த பேரை கேட்கும்போதே ஒரு பெரிய ஒரு பொக்கிஷத்தை உணரக்கூடிய சக்தி உருவாகும் தான் நினைக்கிறேன். இந்த பேருக்கு முதல்ல ஒரு விஷயத்தை தெரியணும்னா இதுக்கு புராண கதைகளை நம்ம போகணும். ஓகேவா? புராண கதையில் பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான், இருந்தாலும் அதை இன்னும் வேறு விதமாக கொஞ்சம் யோசிப்போம். ஒரு முறை காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் யார் பெரியவர்கள் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தத்துவார்த்த நிலை ஏற்பட்டுச்சு. இவர் இந்த உலகத்தையே நான் தான் காப்பாற்றிட்டு இருக்கேன், அதனால் இந்த உலக சிருஷ்டி நான் தான் பெரியவன்ற ஒரு எண்ணமும், அதே போல் நான் படைச்சாதானே நீ காப்பாற்றவே முடியும், ஸோ படைக்கக்கூடிய நான் தான் பெரியவர் அப்படின்ற ஒரு எண்ணமும் இவர்களுக்குள்ளே ஏற்பட்டுருச்சு. இந்த எண்ணத்தை அவர்கள் நிறைவேற்றுவதற்காக, யார் பெரியவர்கள் என்று நிறைவேற்றுவதற்காக மகா சிவராத்திரி அன்னைக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போயிட்டு சிவபெருமான்கிட்ட தன்னுடைய விஷயத்தை சொல்கிறாங்க. எங்கள் 2 பேர்த்தில் யார் பெரியவங்க நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அவர் பரம்பொருள். ஓகேவா? எல்லா இடங்கள்லையுமே ஒவ்வொரு பொருளையுமே ஆக்கமும் அவர் தான், அழிவும் அவர் தான். எல்லா பொருளையுமே சிவன் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஓகேவா? அப்போ ஒரு பொருள் உயிரோடு இருக்குதுன்னா, ஒரு வடிவமாக இருக்குதுன்னா அது சிவமாக இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ அதனால் அவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், என்னுடைய அக்னி வடிவமான சொரூபத்தை, என்னுடைய அக்னி வடிவமான சொரூபத்தை யார் அடிமுடி பார்க்கிறீர்களோ அவர்கள் நிச்சயமாக பெரியவர்களாக இருப்பீங்கன்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அன்னப்பறவையை கூப்பிட்டு நான் போய் உங்களை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவர் தலைக்கு மேலே தலைக்கு போகிறார், தலையை பார்க்கறதுக்காக. ஓகேங்களா? அவருடைய தலைமுடியை பார்க்கறதுக்காக மேலே போகிறார். இவர் என்ன பண்ணுறாரு, வராக அவதாரம் எடுத்து நான் பூமியில் இருக்கக்கூடிய உங்களுடைய சுரூபத்தை, பாதத்தை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராக அவதாரம் எடுக்கிறார். இது பல வருடங்கள் கிடக்குது, பல வருடங்கள் கிடக்குது. இவர் பாட்டு நோண்டிகிட்டே இருக்கிறாரு, உள்ளே போயிட்டே இருக்குது. இவர் உணர்ந்துடுறாரு, பெருமாள் இங்கே உணர்ந்துடுறாரு. என்ன உணர்றாரு அப்படின்னா, கண்டிப்பாக பெருமாள் பரம்பொருளுடைய சிவனுடைய பாதத்தை பேசிட்டு இருக்காங்க, சிவனுடைய பாதத்தை நம்ம பார்க்க முடியாது அப்படின்ற விஷயங்களை அவர் உணர்ந்துடுறாரு. உணர்ந்துட்டு அவர் வெளியே வந்துடுறார். அதுக்கு மேலே அவர் தோண்டலை. ஆனால் பிரம்மதேவர் என்ன பண்ணுறாரு, போகக்கூடிய நேரங்களில் அவர் ஒரு மலரை பார்க்குறாரு. அது என்ன மலர்? தாளம்பூவை பார்க்குறாரு. தாளம்பூ வந்துட்டுருக்குது. தாளம்பூ பார்த்தோன்னே தாளம்பூட்ட கேட்குறாரு, நீ எங்கேருந்து வர அப்படின்னு கேட்குறாரு. நான் சிவனுடைய தலையிலிருந்து உதிர்ந்து வருகிறேன், பல யுகங்களாக உதிர்ந்து வருகிறேன்னு சொல்லுது. ஆஹா,
நமக்கு ஒரு சரியான சாட்சி கிடச்சிருச்சு, நீ இதை வா, நீ வந்து சிவன்கிட்ட சொல்லு, நான் வந்து சிவனுடைய தலைமையில் இருக்கிறத ஒன்று நாங்கள் பார்த்துட்டேன், அதுலேருந்து நான் பறிச்சுட்டு வந்ததா நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. தாளம்பூ வந்து ஒரு சூழ்நிலை என்ன பண்ணுது, ஏன்னா பிரம்மதேவர் சொல்கிறாரு, கேட்டுதான் ஆகுன்றதுக்காக சொல்கிறதுக்காக அங்கே போகுது. அப்போ வந்து என்னதுங்க, இது எல்லாம் தெரிந்த சிவபெருமான் என்ன சொல்கிறாரு, தாளம்பூவே இது வரைக்கும் என்னுடைய தலையில் இருக்கக்கூடிய பாக்கியம் உனக்கு இருந்துச்சு, எப்போ பிரம்மதேவன் சொல்ல கேட்டு நீ வந்து ஒரு பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு உருவாக்கப்பட்டையோ அப்போவே இனிமேல் என்னுடைய தலை சேரக்கூடிய அருகதை உனக்கு கிடையாது, அதனால் இனிமேல் அதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்றார். அதே போல் படைக்கும் கடலான பிரம்மா, தெரியாமல் நீங்கள் ஒரு தப்பு பண்ணாலும் சிருஷ்டிங்கிறது படைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருந்துக்கிட்டு நீங்களே ஒரு மிகப்பெரிய ஒரு தவறை செய்யும் பொழுது அதை என்னால் மன்னிக்க முடியாது. ஸோ உங்களுக்கு எங்களதும் எந்த இடத்துலையுமே கோயில்கள் இருக்கக்கூடாது, அப்படி கோயில்கள் இருந்தாலும் கூட அது தனிச்சன்னதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா இடங்கள்லையுமே என்ன பண்ணிட்டாரு. நம்ம இது போகிறோம், திருப்பட்டூர் போகிறோம், அங்கே கூட சிவனுக்கு தான் முதல்ல, பிரம்மா தனியாக இருப்பார், அதை கோயிலில் ஒரு அங்கமாக தான் இருப்பார் ஒழிய பிரம்மதேவனுக்கு மெயின் சன்னதி கிடையாது. பெருமாளுக்கு மெயின் சன்னதி இருக்குது, பிரம்மதேவருக்கு மூலஸ்தானமும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சு. அப்போ சிவனை எப்படி, சிவனுடைய தத்துவத்தில் எப்படி ஒரு ஆதியையும் ஒரு அந்தத்தையும் காண முடியாதோ, இதில் நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் தான் இங்கே எல்லாமே அப்படின்னு யாராவது இங்கே சொன்னாங்கன்னா, இங்கே பிரம்மதேவன் என்ன தண்டனை பெற்றாரோ அந்த தண்டனை தான் அவர்களுக்கும். புரிஞ்சுதுங்களா? பிரம்மதேவர் என்ன தண்டனையை பெற்றாரோ, ஜோதிடத்தில் நான் இதை கண்டுபிடிச்சேன், நான் அதை கண்டுபிடிச்சேன், சத்தியமாக சொல்கிறேங்க, நாமெல்லாம் எதுவுமே கண்டுபிடிக்கல. யாராரோ புண்ணியவான்கள் பல நூல்கள் வாயிலாக எப்பயோ எழுதி வச்சுட்டு போனது, யார் காதலியோ கேட்டு, யார் சொல்ல கேட்டு, இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், அதுலேருந்து ஒரு விஷயத்தை எடுத்து அப்ளை பண்ணி அது மூலிமா ஒரு விஷயத்தை சொல்கிறோம். பேரை வேணால் மாற்றிக்கலாம், நான் அந்த சிஸ்டம் இந்த சிஸ்டம் அப்படின்ட்டு. நீங்கள் எந்த சிஸ்டமாக இருந்தாலும் நீங்கள் ஆய்வு செய்திருக்கிறேன் என்பதை சொல்லலாம், தவறுகள் கிடையாது. ஒரு விதியை நான் அப்ளை பண்ணுறேன், ஆய்வு செஞ்சிட்ருக்கேன், அதை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குது. இந்த வார்த்தை ஏற்புடைய வார்த்தை, இது நானே சொன்னாலும் இதுதான் சொல்லணும், ரைட்டுங்களா? ஆனால் நான் உருவாக்கினேன், இதுதான் சிறந்தது, இதை தாண்டி எதுவும் கிடையாது அப்படின்ற ஒரு வார்த்தை இந்த உலகத்தில் இருக்கும் வரை அதுக்கான தண்டனையும் அவர்களுக்கு உண்டு. இதுதான் அடியோனுடைய எளிமையான கருத்து, ரைட்டுங்களா? இப்போ ஆதியும் அந்தமும்ன்ற டைட்டிலுக்குள்ளே நம்ம போகலாம். இது அந்த டைட்டிலுக்கான முதல் விளக்கத்தை கொடுத்தேன். ஆதி அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்கும் என்ன ஞாபகம் வரும் தெரியுங்களா? ஆதி அப்படிங்கன்னா கேது அப்படின்னு ஞாபகம் வரும். ஏன்னா நம்மளுடைய கர்மா முதல்ல வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்மளுடைய கர்மாவானது 3 வகைப்படும் இல்லையா? 3 வகையான கர்மா இருக்குது. இந்த கர்மாக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி செயல்படும் அப்படின்னா, கர்மாக்கள் செயல்படக்கூடிய வடிவம் என்பது 3 ஜீன்கள் வழியாக தான் பிரதானப்படுத்தும். நம்ம வந்து நேராக போர்டுக்கு வரும்போது உங்களுக்கு அது புரியும், நான் அதை சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு ராசியில் மொத்தம் எத்தனை டிகிரி இருக்குது? 30 டிகிரி இருக்குது. ஒரு ராசியில் எத்தனை டிகிரி இருக்குது? 30 டிகிரி. இந்த 30 டிகிரின்றதே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள், ஆக்சுவலாக நம்ம வந்து சதுர வடிவில் நம்ம போட்டுட்ருக்குறோம், ஆனால் ராசி கட்டம் எப்படி இருக்குங்க? பூமி அப்படியே நினச்சிக்கோங்க, பூமி கோல வடிவில் இருக்குது இல்லையா, அதுதான் ராசி கட்டம், அதுதான் செட்டப், அந்த மெட்டீரியல் தான் நம்ம பார்க்கணும். இந்த 30 டிகிரி என்பது ஒவ்வொரு 30 ஆண்டுகளுக்கும் ஒரு மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆரம்பத்துலேருந்து வரேன். ஒவ்வொரு 30 டிகிரிக்கு அப்புறம் என்னதுங்க, ஒரு மாற்றம் நிகழ்வே இருக்கும். முதல் 30 டிகிரியில் என்ன இருக்கிறாரு, அவர் மேஷம்ன்ற ஆட்டினுடைய தலையினுடைய வடிவத்தில் இருக்காரா? இந்த ஆட்டினுடைய தலை வடிவம் எப்படி உருவாச்சு? இங்கே இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம், இந்த 9 பாதங்களுடைய கூட்டு உருவ தொகுப்பு தான் என்னதுங்க, பார்த்தா எப்படி இருக்குது, ஆட்டினுடைய தலை மாதிரி இருக்குது. அதனால தான் இதுக்கு பேர் என்ன வந்தது, அஸ்வினி, அதாவது மேஷம் அப்படின்ற விஷயங்கள் வந்தது. ஆடுங்கிறதுக்கு சமஸ்கிருத பேர் என்னது, மேஷம். ஸோ அதனால தான் அந்த பேர் வந்துச்சு. இந்த 30 ஆண்டுகள் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது இங்கே வருமா, ரிஷப வீட்டுக்கு போகுமா? இப்போ ஒவ்வொரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மாற்றம் இருக்குங்க. இது எல்லா துறையிலையுமே இருக்கும். நீங்கள் எந்த துறை எடுத்தாலும் சரி, எந்த துறை எடுத்தாலும் சரி, அது ஜோதிட துறையாக இருக்கட்டும்,
ஆன்மீகத்துறையாக இருக்கட்டும், எந்த துறையை வேணால் எடுத்துக்கோங்க, அரசியலாகட்டும், நீங்கள் வேணால் பாருங்கள், ஒவ்வொரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு புது ஜெனரேஷன் ஒன்று உருவாகும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ சனி எங்கே வந்திருக்காரு? மீனத்தில் வந்திருக்காரு. இப்போ வந்து புது ஜெனரேஷன் வருமானா வராது, அதுக்கான விரயம் தான் நடக்கும். மேஷத்தில் சனி வரார் பார்த்தியா, அப்போ தான் புது ஜெனரேஷன் வரும். எங்கே? அரசியலுக்கு. ஏன் வராறையா சொல்கிறேன்? அங்கே சூரியன் உச்சமாகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சனி பகவான் 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசிக்கு வரும்போது, அந்த புது ராசிக்கு போகும்போது, அந்த இடத்துல எந்த கிரகம் உச்சமாகுதோ அந்த கிரகம் புதுப்பிக்கப்படும், புதுசாக பிறக்கும்னு அர்த்தம். புரிஞ்சுதா? இப்போ இங்கே சூரியன் இருக்கிறார் அப்படின்னா மேசராசியில் சனி பகவான் போகக்கூடிய காலங்கள் தான். இந்தியா மட்டும் இல்லை, உலகெங்கும் புது புது தலைவர்கள் வருவாங்க. மாநில வாரியாக புதுசான ஆளவங்க, இது வரைக்கும் இருந்தவங்க சகாப்தம் முடிஞ்சிடும். புதிய தலைமுறை, அடுத்த தலைமுறைக்கான தொடக்கம், அவங்க வந்து தலைமை ஏற்கிறது, அவங்க கீழே போகிறது, இதெல்லாம் நடக்கும். இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே யார் உச்சமாக வரா? சுக்கிரன் உச்சமாக வராரு. சுக்கிரன் உச்சமாகும் போது சுக்கிரன் சார்ந்த விஷயங்களில் புது மாற்றம் பெறும். ஓகேவா? இது வரைக்கும் சுக்கிரன் நம்ம எவ்வளோ சொகுசு அனுபவிச்சிருப்போம், அதில் இன்னும் சொகுசாக இப்படி அனுப்பியிருக்காது. இப்போ என்ன தெரியும் வந்துட்டு இருக்கு? மேலே நம்ம இப்போ சுனிதா வில்லியம்ஸ் இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம வான்வெளியில் பெரிய ஹோட்டல் கட்டிகிட்டு இருக்காங்க. பெரிய ஹோட்டல், 4000 பேர் அங்கே தங்கலாம், 4000 பேர் அந்த ஹோட்டலில் தங்கலாம். அந்த மாதிரி ஒரு ஹோட்டல் இருக்குது. அது வந்து அடுத்த வருஷம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. சுக்கிரன் மேலே சனி போகும்போது சொகுசை கூட என்னதுங்க, பூமியில் தேடாமல் அதை என்ன பண்ணுறாங்க, வானத்திலிருந்து உருவாக்குறாங்க. அப்போ இன்னும் எந்தெந்த வகையில் சொகுசு கொடுக்க முடியும்? எல்லா வகையிலையுமே. இப்போ ஏஐ வந்துருச்சு, என்னென்ன பண்ண முடியும், கிப்ளியே அதை சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னும் என்னென்ன வகையில் எல்லாம் ஒரு மனிதனுக்கு சொகுசை ஏற்படுத்த முடியுமோ அது எல்லாம் இங்கே கொடுக்கும். அதே போல் இப்போ இந்த இடத்துல புதன் நீசமாக இருக்காரா இல்லையா? இருக்காரா இல்லையா? புதன் நீசமாக இருக்கிறவன் இது வரைக்கும் புத்திசாலியாக இருந்தவங்களாம் இப்போ முட்டாளாக மாறுவான். இப்போ முட்டாளாக இருந்தவங்களாம் புத்திசாலியாக மாறுவான். ஏன்னா நீசபங்கம். புரிஞ்சுதா ரூலு? இது வரைக்கும் நீங்கள் யாரெல்லாம் சூப்பர் அப்படி இப்படின்னு நினச்சிங்களோ அவங்களாம் இப்போ என்னவா மாறுவாங்க? முட்டாளாக மாறுவாங்க. ஏன்? புதன் மேலே சனி போகிறார். சனின்றது கர்ம பதிவு. சனி எந்த ராசிக்குள்ளே போனாலும் அந்த ராசியை சுத்தம் பண்ணுவார், அல்லது அந்த ராசிக்குண்டான இது வரைக்கும் பண்ண பாவங்கள் இருக்குல்ல அதை செய்ய வைப்பார். புரியுதுங்களா? அப்போ சனி குரு வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டில் சார் குருவோட வீடு தானே அப்படின்னா குருமார்களாக இருக்கிறவங்களுக்கு தான் சோதனை. குருமார்களாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சோதனை. ரைட்டா? அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதில் புதன் நீசம். அதில் யார் புதன் நீசனா? யார்? ஜோசியர், வாத்தியார், டீச்சர்ஸு, பிரின்சிபல்ஸு, காலேஜ் லெக்சர்ஸு, நிர்வாகத்தினுடைய அறிவு அட்வைஸ் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே இங்கே தான் வருவாங்க. இவங்களுக்கு எல்லாமே இந்த 2.5 வருஷம் சோதனை காலம்தான். புரிஞ்சுதா? ஏன்னா சனி அங்கே இருக்கிறார். அடுத்தது இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யாருங்க? பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4 பாதம், ரேவதி 4 பாதம். எல்லா வீட்டுக்குமே இந்த நட்சத்திரத்தில் பெரிய சூட்சமத்தை மறைச்சி வச்சுருக்கிறாங்க. சூட்சமோன்றாங்க, ஆனால் சூட்சமத்தை யாரும் சொல்கிறதில்ல. இப்போ இது எப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும்னா, மேசத்தை எடுத்துக்கங்களேன். மேசத்தில் மொத்தம் அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம் வரைக்கும் இருக்கு இல்லையா? இதில் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கிரகம் இருந்தால் இதுதான் பலன் சொல்லக்கூடாது. அந்த கிரகம் எந்த சாரத்தில் இருக்குது, அந்த சாரநாதன் அந்த ராசிக்கு எங்கே இருக்கிறாரு, ஓகேவா? லக்னத்துக்கு அது என்ன ஆதிபத்தியம், இது யார் பார்க்குறா, யார் கூட சேர்ந்துருக்கிறா, கூட்டி கழித்து பெருக்கி வகுத்து தான் ஒரு டிசிஷன் முடிவெடுக்கணும். ஓகேவா? ஒரு இப்படி இருந்தால் இதுதான் முடிவுன்றது ஜோதிடத்தில் கிடையாதுங்க. ஜோதிடத்தில் விதிகளும் உண்டு, விதி விலக்குகளும் உண்டு. விதியை பார்த்து விட்டு இதுதான் நடக்கும்னு சொல்கிறது தப்பு. ஸோ விதிக்குண்டான விளக்கங்கள், விதி விலக்குகள் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் இதை தீர்மானிக்கிறதுக்குள்ளேயே வரணும். ரைட்டா? ஸோ இப்போ அஸ்வினியில் கிரகம் இருக்குது அப்படின்னா, இந்த அஸ்வினியில் எந்த கிரகம் இருந்தாலும் சரிங்க, சிம்பிளாக சொல்கிறேன், இந்த அஸ்வினியில் எந்த கிரகம் இருந்தாலும் சரி, இந்த கிரகம் இயங்கணும். உதாரணத்துக்கு அஸ்வினியில் சூரியன் இருக்கார் அப்படின்னா, இந்த அஸ்வினின்ற நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம். இந்த கேதுவுடைய நட்சத்திரம்
இவர் பிறந்த லக்னத்துக்கு 6, 8, 12 இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா? சூரியன் உச்ச வீட்டில் இருக்கார் சார் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த பலன் தப்பாக போயிடும். ரைட்டா? இவர் உச்ச வீட்டில் இருந்தாலும் கூட இந்த கேது தான் தீர்மானிப்பார். அப்போ லக்னத்துக்கு எங்கே இருக்கக்கூடாது? லக்னம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு தடை செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் 6, 8, 12. ஜாதகருக்கு ஒன்று கிடைக்கக்கூடாதுன்ற அமைப்பெல்லாம் என்னதுங்க? 6, 8, 12. அப்போ லக்னத்தை தடை செய்யக்கூடிய அமைப்பு அது அந்த லக்னத்துக்கு 6, 8, 12 இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லக்னத்துக்கு அது முழுமையாக கிடைக்காதுன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? அப்போ சூரியன் ஒரு உதாரணத்துக்கு ஒரு தனுசு லக்னம், பாக்கியாதிபதியாக வரக்கூடியது சூரியன், 5ஆம் இடத்துல உச்சம் பெறது சூப்பர், அற்புதம் இல்லையா? ஒரு யோகாதிபதி பாக்கியாதிபதி சாரத்தில் இருக்கிறது அற்புதம். அப்போ இங்கே உட்காந்துருக்கிறார். ஆனால் கேது சாரை வாங்கிட்டாரு. இந்த கேது உதாரணத்துக்கு 12 இருக்காருன்னு வச்சுக்கோங்க. லக்னத்துக்கு 12, லக்னத்துக்கு மட்டும் 12 கிடையாது, இந்த சாரத்துக்கும் அவர் 12. எத்தனை இடத்துல இருக்காரு? 8ஆம் இடத்துல. ஒரு கிரகம் சாரம் கொடுத்த கிரகம் எப்பயுமே அதுக்கு 6, 8, 12 இருக்கக்கூடாது. இது 2வது ரூல். லக்னத்துக்கு 6, 8, 12 இருந்தாலும் அது முழுமையாக வேலை செய்யாது. சாரம் கொடுத்த கிரகம் இந்த அஸ்வினி நட்சத்திரம் இங்கே தான் இருக்குது, இங்கே தான் சூரியன் இருக்கார். இந்த சூரியனுக்கு 6ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் இந்த கேது பகவான் இருந்தாலும் இந்த சூரியனுடைய பலன் இந்த ஜாதகருக்கு முழுமையாக கிடைக்காது. ஓகேவா? இதை விட்டுட்டு நீங்கள் சூரியன் உச்சமாக இருக்கிறாரு, சூப்பராக இருக்கிறாரு. இப்போ குரு இங்கேருந்து பார்க்குறாருன்னு வச்சுக்குவோம். என்ன நடக்க போகுது? இங்கே என்ன நடக்கும் தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கங்க. குருவோடைய பார்வை சூரியனுக்கு விழுந்து லக்னனுக்கும் விழுந்துறதுனால கண்டிப்பாக சூரியனுடைய ஆதிபத்தியத்தை கொடுப்பார். ஆனால் எதை கொடுக்க மாட்டார் தெரியுமா? உயிர்காரகத்தை கொடுத்தா பொருளை அழிச்சு விட்ருவார், பொருளுக்காரகத்தை கொடுத்தாருன்னா உயிர் அழிச்சிடுவார். அப்போ தந்தை ஒன்றை இழக்க வச்சிட்டாருன்னா இவருக்கு தேவை உயர் பதவி, அதிகாரம், அந்தஸ்து, மரியாதை, கௌரவம், பூர்வீக சொத்து எல்லாத்தையும் கொடுத்துருவார். தந்தைன்ற ஒன்றை கொடுத்துட்டாருன்னா இதை டோட்டலாக ஆஃப் பண்ணிடுவார். இதை நீங்கள் எப்படி சாரம் இல்லாமல் எடுக்க முடியும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. குருவோட பார்வையில் மட்டும் சூரியன் இருக்கிறதுனால சூரியன் சிவராஜ யோகத்தில் வந்துடுவார், சூப்பராக இருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தில் இங்கே எடுக்கவே கூடாது. எப்பயுமே சாரம் அப்படிங்கிறது என்னென்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வீட்டில் மொத்தம் 3 நட்சத்திரங்கள், அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் வரைக்கும் 9 பாதங்கள் இருக்குது. இந்த 9 பாதங்கள் சேர்ந்தது தான் ஆடினுடைய வருவம். ரைட்டா? இந்த 9 பாதமும் இங்கே வேலை செய்யாது, இங்கே சூரியன் மட்டும்தான் வேலை செய்வார்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவர் எங்கே நிற்கிறார்? நம்ம இந்த பூமியில் வாழணும் அப்படின்னா இந்த நிலத்து மேலே நம்ம நின்று தான் ஆகணும், இல்லை நீ உட்காந்து தான் ஆகணும். நீ நின்னாலும் சரி, வக்கரமாகி உட்காந்தாலும் சரி, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும்? இந்த பூமின்ற விஷயங்கள் நின்னாகணும். இந்த நிற்கிறது அப்படிங்கிறது என்னென்னா அதுக்கு நட்சத்திரங்கள் அவசியம். ரைட்டா? பொதுவாக பஞ்சபூதங்கள் 5 நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். வாரம், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம். ரைட்டுங்களா? இந்த வாரத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான். ஒரு ஜாதகத்தில் வாரத்துக்கு அதிபதி யார்? குரு பகவான். நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். ஓகேங்களா? யோகத்துக்கு புதன், திதிக்கு சுக்கிரன், கர்ணத்துக்கு சனி பகவான். ரைட்டா? இப்போ நட்சத்திரத்துக்கு அதிபதி யார் வரா? செவ்வாய் பகவான் வராரு. ஓகேவா? இந்த செவ்வாய் பகவான் தான் காலச்சக்கரத்தில் 1க்கும் 8க்கும் உடையவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1க்கும் 8க்கும் உடையவர். 1 என்பது லக்னம், தலை. 8 என்பது ஆயில். 10ஆம் இடத்துல உச்சமாக வராரா? அதுதான் கர்மா. அதுதான் ஜாதகர் தன்னுடைய கர்மாவை தன்னுடைய ஆயில் படி அனுபவிக்கணும். புரிஞ்சுதுங்களா? அப்போ ஒருத்தர் கர்மாவை அனுபவிக்கணும்னாவே இங்கே நட்சத்திரம் என்ற நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயோட தொடர்பு இல்லாமல் ஒருத்தர் கர்மாவை அனுபவிக்க முடியாது. ஓகேவா? 4ஆம் இடம் என்ற தாயினுடைய வயிற்றிலிருந்து நம்ம பிறக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 4ஆம் இடம் என்பது தாயா?
தாய் தானே. அந்த அம்மாவுக்கு 5ஆம் இடம் தான் அந்த அம்மாவோட வயிறு. புரிஞ்சுதா புரியலையா? வயிறு எத்தனை பாவகம்? 5ஆம் பாவகம். தாய் என்பது 4ஆம் பாவகம். 4ஆம் பாவத்துக்கு 5ஆம் பாவகம் என்ற வயிறில் தான் நம்ம என்ன பண்ணுறோம்? வயிற்றில் நம்ம குழந்தையாக தங்குறோம், சிசுவாக தங்குறோம், பிறவி எடுக்கிறோம். அங்கே பிறவி எடுக்கக்கூடிய காலங்கள்லேயே கேது பகவான் அங்கே உச்சமாக வராரு. நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்கள் கர்ம பதிவு எங்கே ஆகுது? அங்கே போய் உச்சமாகுது. கர்ம பறவையில் பிறக்கக்கூடிய நம்ம, ஓகேங்களா, முதல்ல அஸ்வினி நட்சத்திரம் தான் எல்லாத்துக்கும் இயங்கக்கூடிய முதல் நட்சத்திரமாக இருக்கும். ஏன்னா அது ஒரு சிப்பு மாதிரி. அது நம்ம செல்ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிப்பு. ஒரு சின்ன ஒரு என்ன மெமரி கார்டு போடுவோம், ஒரு இது போடுறோம் இல்லையா, சிம்மு போடுறோம். அது என்ன பண்ணுது? எல்லா லிங்க்கையும் அதில் வச்சுருக்குது. அந்த மாதிரி அஸ்வினி நட்சத்திரம் தான் நம்ம ஒட்டுமொத்த அமைப்பினுடைய கர்மாவினுடைய லிங்க் யார் வச்சுருக்கா? அஸ்வினி நட்சத்திரம் தான் வச்சுருக்கு. ரைட்டுங்களா? இப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரம் வழியாக தான் நீங்கள் ஒரு விஷயத்த இந்த பூமியில் என்ன பண்ணணுன்ற விஷயங்களை தெரிஞ்சிக்க முடியும். ரைட்டா? கர்மா நட்சத்திரம் என்பது சிப்பு அப்படிங்கிறது கேது. அதுக்கு அடுத்தது பரணி. பரணி அப்படிங்கிறது என்னென்னா உருவாக்கம்னு பேர். பரணி தான் சுக்கிரனுடைய நட்சத்திரம். உயிரணு அப்படி மூலியமாக தான் ஒரு குழந்தைய இந்த பூமியில் பிறவி எடுக்க முடியும். ஸோ இந்த உயிரணு அப்படிங்கிறது யாருங்க? சுக்கிரன். கேது என்ற கர்மா உயிரணு என்ற சுக்கிரன் மூலியமாக உயிரணு லைவ் போயிட்டுருக்கா? சரி, ரைட். கேது என்ற கர்மா சுக்கிரன் என்ற உயிரணு வழியாக சூரியன் என்ற தந்தை மூலம், சூரியன் என்ற தந்தை மூலம் கிருத்திகை நட்சத்திரம், ஓகேங்களா, தாய் என்ற ரோகிணி நட்சத்திரம். அப்போ இந்த கலியுகத்தை காக்கிறது யாருன்னா ரோகிணி. நல்லா புரிஞ்சுக்கங்க. புரியுதுங்களா? ரோகிணி யார்? 4வது நட்சத்திரம். தாய் என்ற தாயுடைய வழியாக தந்தை என்ற முதல்ல கேதுடைய கர்மா. அது என்னாவது? உயிரணு அப்படின்ற உயிரணு மூலியமாக அந்த கர்மா எங்காவது தந்தை போகிறாரு. தந்தைக்கிட்டேருந்து என்ன ஆகுது? தாய்கிட்ட ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அதுதான் கரு உருவாகக்கூடிய நிகழ்வு. ரைட்டா? அதுதான் ரோகிணி. அடுத்தது அது மிருக சீரிஷமாக 5வது நட்சத்திரம். அது என்னது? பிண்ட நிலையாக உருவாகுது. பிண்டமெல்லாம் செவ்வாய். ஓகேவா? அதுக்கடுத்தது என்ன பண்ணுதுங்க? அந்த பிண்டமானது வளர்ச்சி அடையுது, வளர்ச்சி பிரம்மாண்டம் அடையுது. இதுதான் ராகு, திருவாதிரை. ரைட்டா? அடுத்தது என்ன பண்ணுது? திருவாதிரை முடிஞ்சதுக்கு பிறகு அதன் பிறகு தான் அது அந்த ஜீவன் இந்த பூமியில் வாழ்வதற்காக, இந்த பூமியில் என்ன கர்மாவை அனுபவிக்கணுமோ அதை வாழ்வதற்காக தன்னுடைய கர்ம வினையிலிருந்து உயிராக அவதரிக்கக்கூடிய சக்தி யாருன்னா குரு தான். ஓகேவா? குரு குருவாக ஆகுது. அதான் புனர்புஷம். ஸ்ரீராமன். இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுமே ஸ்ரீராமன் தான். நீ நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் ஸ்ரீராமனுடைய அமைப்பு தான். அதுதான் புனர்பூஷ நட்சத்திரம். அதுக்கடுத்தது பூஷம். எப்பொழுது ஒரு உயிர் உற்பத்தி ஆகிறதோ அப்பொழுதே அதுக்கான இறப்பும் தீர்மானிக்கப்படுகிறது. அதுதான் பூசம். எப்பொழுது ஒருத்தருக்கு இறப்பு தீர்மானம் அளிக்கிறதோ அப்பொழுதே அவருடைய கணக்கீடுகள் செய்யப்படுகிறது. ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா உனக்கு 10 கோடி சுவாசம் இருக்குது, இவ்வளோ தான் நீ வாழ போகிற அப்படின்னா அந்த கணக்குகள் குறிக்கப்படுகிறது. அந்த சுவாசத்துடைய அளவுகளை குறிப்பது தான் புதன், கணக்கன். அவன் தான் ஆயில்யம். ஆதிசேஷன். ஆதிசேஷன் தான் 5 பிறவிலையும் உன்னுடைய கர்மாவை கொண்டு வந்து மாப்பிள்ளை எழுதி வச்சிருக்கேன்டான்னு சொல்கிறது. ரைட்டா? அது ஆதிசேஷன். அதுக்கப்புறம் இது ஒரு தலைமுறையில் நான் பண்ணக்கூடிய விஷயம். 120 வருஷம், மொத்தம் 360 டிகிரி இல்லையா? 360 டிகிரிங்கிறது 360 வருஷம். ஒரு தலைமுறையில் நான் பண்ணக்கூடியது என்னங்க? 120 வருஷம். இதை நான் என்ன பண்ணுறேன்? என்னுடைய அடுத்த தலைமுறையான என்னோடய வாரிசு கொடுக்குறேன். ஓகேவா? இந்த வாரிசு அப்படிங்கிறது 5வது ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரம். புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆல்ரெடி நம்ம பார்த்த கர்ம பதிவு, ஓகேவா, அதோடைய தொடர்ச்சி. நான் செய்த விஷயங்களில் நான் நல்லது பண்ணியிருக்கலாம், கெட்டதும் பண்ணியிருக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்?
என்னுடைய குழந்தைக்கு தூவுறேன். ஆனால் இந்த தூவல் என்பது என் மூலியமாக கிடைக்கப்பட்டதில்லை. 9ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் என்னுடைய தந்தையினுடைய தந்தை, அவன் யார்? என்னுடைய மகன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 9ஆம் இடம் என்பது தந்தை. 9க்கு 9ங்கிறது எங்கள் அப்பாவுடைய அப்பா, அவனுடைய தொடர்பும் எங்கள் அப்பாவுடைய அப்பா தொடர்பும் என்னுடைய குழந்தைக்கான தொடர்பும் ஒன்று தான். அப்போ இந்த மாற்றங்கள் இப்போ தான் என்ன ஆகுதுங்க சொல்லுவோம். மக நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது முன்னோர்கள் தோஷமுடையது, முன்னோர்கள் கர்ம நட்சத்திரத்தில் இருக்குது, நீங்கள் வழிபாடுகள் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது சுக்கரன் இருக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சுக்கரன் மகத்தில் யார் ஆண்ஜாதத்தில் இருந்தாவே அது ஒரு தோஷம் தான். கண்டிப்பாக திருமணத்தில் பிரச்சனை, குழந்தைகளில் பிரச்சனை, அஸ்வினி மகம் மூலத்தில் எந்த கிரகமும் இருக்கக்கூடாது. இதுதான் உண்மையான விஷயம் அதுதான். ஏன்னா இதெல்லாமே கேதுவுடைய நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்ததுனாவே அந்த கிரகம் தனக்கான விஷயத்தை யோசிக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கேது விஷயத்துக்கு கேதுக்கிட்ட ஒரு கிரகம் வந்துச்சுன்னா அது கேதுவாக மாறிடணும். கேதுனா என்னது? எனக்குன்னு வச்சுக்காம எல்லாத்துக்கும் வாழ்கிறதுக்கு பேர் தான் கேதுன்னு பேர். ராகுன்னு எனக்குன்னு மட்டும் வாழ்கிறது ராகுன்னு பேர். அப்போ கேதுவுடைய நட்சத்திரங்கள் இருக்கும்போது அது என்னாகும்? திருப்தியற்ற நிலையை கண்டிப்பாக அடைந்தே தீரும். இதுதான் என்னதுங்க மக நட்சத்திரம். இது அப்படியே தான் என்னாகும்? இப்போ நான் எப்படி எனக்கு 2வது நட்சத்திரமோ அப்படின்னா அதே மாதிரி அவருக்கு என்ன பண்ணோம்? அவருடைய தலைமுறையானது அடுத்த 120 வருஷத்துக்கு வளரும். அது எங்கே போய் முடியும்? கேட்டையில் முடியும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த தலைமுறை யார்? அவங்களுடைய குழந்தைங்க. ஓகேவா? அப்போ இப்படியே போயிட்டுருக்கோம். அப்போ நமக்கு பார்க்கும்போது நமக்கு ஒரு 120 வருஷம், நம்ம அடுத்த 120 வருஷம் நம்மளுடைய குழந்தைன்னு சொல்லலாம், நம்மளுடைய தாத்தான்னு சொல்லலாம். அடுத்த 120 வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம அப்பான்னு சொல்லலாம். குழந்தையுடைய வாரிசு, நம்மளுடைய குழந்தையினுடைய முதல் வாரிசு இருக்கு இல்லையா, அவங்களுடைய தலைமுறை. ஸோ இப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இந்த ஆதி அப்படிங்கிறது முடிவு பெறாத ஒரு எல்லைக்குட்படுறது தான் ஆதி. ரைட்டா? இது ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். இப்போ நம்ம எல்லா கிரகங்களும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா செயல்படக்கூடிய விஷயத்தை நம்ம சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். இதில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது ஒரு ஜாதகம் பிறக்கும்போது நம்ம எத்தனையோ விஷயத்தில் பார்த்துருப்போம். லக்னாதிபதி நல்லா இருந்தால் ஜெயிச்சிரும், 5ஆம் அதிபதி நல்லா இருந்தால் ஜெயிச்சிரும், 9ஆம் அதிபதி நல்லா இருந்தால் ஜெயிச்சிரும். இது 100க்கு 100% உண்மை. ரைட்டா? ஆனால் அதையும் தாண்டி சில பேர் வந்தீங்கன்னா மீடியாவுக்குள்ளே வந்தோடனே டெவலப் ஆயிடுவாங்க. சில பேர் பல வருஷமாக இருப்பாங்க, அட்ரஸே இல்லாமல் இருப்பாங்க. ஓகேவா? அப்போ இந்த கொடுப்பனையெல்லாம் இருக்குல்ல, இந்த கொடுப்பனைக்கும் காரணம் உண்டு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிரிவுகளாக நட்சத்திரம் எழுதியிருக்கிறோம். இது நம்ம என்ன உங்களுக்கு தெரியும் பார்த்தோன்னே? மேல்நோக்கு நட்சத்திரம், கீழ்நோக்கு நட்சத்திரம், சமநோக்கு நட்சத்திரம் இல்லையா? இதெல்லாம் பார்த்து நமக்கு என்ன தெரியும்? சார் மேல்நோக்கு நட்சத்திரம் சார், வளர்ந்து வரக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாமே இந்த மேல்நோக்கு நட்சத்திரத்தில் செய்யலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா? கீழ்நோக்கு நட்சத்திரம் சார், போர் போடுறோம், ஓகேங்களா, ஒரு குழி பறிக்கிறோம், பள்ளம் தோடுறோம், கிணறு வெட்டுறோம், இந்த மாதிரி எதுனாலும் என்ன பண்ணலாம்? கீழ்நோக்கு நட்சத்திரத்தில் பண்ணலாம். சமநோக்கு நட்சத்திரம் சார், இதை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு கார் வாங்கிறது, அன்றாட ஒரு சின்ன சின்ன பணிகளை செய்கிறது, ஓகேங்களா, நம்ம எது வேணால் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சமநோக்கு நாளில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது அப்படின்ற விஷயங்கள் நம்ம பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்? அடிப்படையில் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஆனால் இங்கே தான் நம்ம ஒரு சூட்சமத்துக்குள்ளே போகணும். எல்லாருமே நீங்கள் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு பண்ணிக்கலாம், உங்கள் ஜாதகத்தை நீங்கள் ஆய்வுகள் பண்ணிக்கலாம். லக்னம் நின்ற புள்ளி என்பது உங்களுடைய விதை. லக்னம் நின்ற புள்ளி என்பது உங்களுடைய விதை. இந்த பிறவியில் நான் எதுக்காக பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியது யார்? விதை மட்டும்தான். விதை நன்றாக இருந்ததுன்னா அதுக்கு நேரத்துக்கு யாராவது ஒரு தண்ணி ஊற்றிடுவாங்க, படப்படன்னு என்னாகும்? அது மரமாக வளர்ந்துடும். ரைட்டா? விதை ஒரு தவறான இடத்துல இருந்துச்சு அப்படின்னா மரம் போதமெல்லாம் மிதிப்பான். சில நேரங்களில் வளராதையே வெட்டிடுவாங்க, பிடுங்கி போட்டுருவாங்க. சில நேரங்களில் கடைசி வரைக்கும் அடி வாங்கி இது வாங்கி இங்கே அங்கே பூந்து வளைஞ்சு போகும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த விதை அப்படின்றது காரணம் உங்களுடைய லக்னம் நின்ற நட்சத்திரம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த நட்சத்திரம் உங்களுக்கு மிகவும் எப்பயுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம், நீங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை, அதுக்குண்டான அதிதேவதைகளை, அதுக்குண்டான மரங்களை நீங்கள் வளர்க்கிறீர்களோ இல்லையோ, உங்களுடைய லக்னம் நின்ற நட்சத்திரம் எதுவோ அதுக்குண்டான விருட்சங்களுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். புரியுதா? அது எந்த கோவிலில் இருக்குன்னு பாருங்கள், அந்த ஸ்தலத்துக்கு போங்க, அந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மூலவருக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். அதை பண்ணிங்கனாவே அந்த விருட்சத்துக்கு நீங்கள் பண்ண மாதிரி. புரிஞ்சுதுங்களா?
ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், விதையை வளர்க்க வேண்டும். ரைட்டா? முடிஞ்சால் உங்களால் முடியும் அப்படின்னா அந்த மரத்தை நீங்கள் என்ன பண்ணலாம், வச்சும் வளர்க்கலாம். அது எப்போ வளர்க்கலாம், அந்த நட்சத்திர நாளில், அதை குரு பார்க்கக்கூடிய நாளில். குரு எப்போ அந்த விதையை பார்க்குறாரோ, ஒரு தனுசு லக்னம், இப்போ இப்போ என்ன பண்ண போகிறாரு, மிதனத்துக்கு வர போகிறாரா, குரு பார்க்க போகிறார் தனுசு லக்னத்தை. ஸோ எப்பயுமே குரு பார்க்கக்கூடிய நேரங்களில் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது தடை இல்லாமல் போயிடும். அதே இடத்த சனி பார்த்தாருன்னா தடையாகும். புரிஞ்சுதா? இப்போ சனியும் பார்க்குறாரா, தனுசு லக்னம் சொன்னா சனியும் 10ஆம் பார்வையே பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா? குரு 7க்கு போயிடுவார், சனியும் பார்ப்பார். அப்போ சனி வக்கரமாக வரல, வக்கரமாகணும், குரு பார்க்கணும். அந்த காலங்களில் தேர்வு செய்யணும். அப்போ நீங்கள் அதை பண்ணிங்கன்னா என்னாகும், இந்த விதை அற்புதமாக வளரும். புரிஞ்சுதுங்களா? இது யாருக்கு சொல்லணும்னா, வாழ்க்கையில் நான் முடிஞ்சு போயிட்டேன், நான் வந்து டெட்டுக்கு போயிட்டேன், எஜ்ஜுக்கு போயிட்டேன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முதல் பரிகாரம் இது தான். இதை இவங்க பண்ணாவே நிச்சயமாக அவங்க வந்து மிகப்பெரிய அளவில், இதை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த செடியை கொண்டு வந்து உங்கள் வீட்லேயே அழகாக ஒரு இதில் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு வாரம் சின்னதாக வளர்த்துட்டு அதுக்கப்புறம் கூட கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணலாம், ஏதோ ஒரு இடத்துல வந்து மரத்தை வைக்கலாம், வளர்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கலாம். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக என்ன ஆகும், அது சரியாயிடும். சரி, இப்போ ஜாதக ரீதியாக பார்க்கும்போது லக்னம் நின்ற நட்சத்திரம், அடுத்தது லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம். 2வது பாயிண்ட், லக்னம் நின்ற நட்சத்திரம், லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம், சந்திரன் நின்ற நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்கள் குறிச்சிக்கோங்க எல்லாருமே. இந்த 3 நட்சத்திரங்களில் யாருக்கெல்லாம் உங்களுக்கு மேல்நோக்கு நட்சத்திரங்களாக வருதுன்னு பாருங்கள். புரிஞ்சுதா? அதாவது மேல்நோக்கு நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய 2 நட்சத்திரம் வரும். ஒன்று ரோகிணி திருவோணம், ரோகிணி நட்சத்திரமும் திருவோண நட்சத்திரமும் வரும். அதே போல் ராகுவோடைய 2 நட்சத்திரம் வரும், திருவாதிரையும் சதயமும் வரும். அதே போல் சனியோட 2 நட்சத்திரம் வரும், பூசமும் உத்திரட்டாதியும் வரும். ஓகேவா? அதே போல் சூரியனோட நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா உத்திராடம் 1 மட்டும் வரும், செவ்வாயோட நட்சத்திரம் அவிட்டு 1 மட்டும் வரும். இந்த 9 நட்சத்திரத்துக்கு பேர் மேல்நோக்கு நட்சத்திரம்னு பேர். இந்த மேல்நோக்கு நட்சத்திரத்தில் உங்களுடைய லக்ன புள்ளி, லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம், உங்களுடைய சந்திரன் என்ற நட்சத்திரம், இந்த 3மே எனக்கு இருக்குன்னு சொன்னீங்கன்னா உன்னை வெல்வதற்கு இந்த பூமியில் யாருமே கிடையாது. நம்பர் 1 வெற்றி பெறக்கூடிய ஜாதகம் இதுதான். இதுதான் ஜாதகத்துடைய ஆதி. அந்த ஜாதகருடைய வெற்றி ரகசியத்தில் முதல் புள்ளி இது தான். இந்த 3 நட்சத்திரத்துலேயுமே எனக்கு லக்னம் இருக்குது சார், லக்னாதிபதி இருக்கிறார் சார், ஓகேவா, அந்த மாதிரி இருக்காருன்னா, நான் சமீபத்தில் மிகப்பெரிய ஒரு சின்ன வயசு பையனுடைய ஒரு மிகப்பெரிய இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடருடைய ஜாதகத்தை பார்க்கும்போது அவருக்கு இந்த வாய்ப்பு அதிகமாக இருந்துச்சு. லக்னம் என்ற புள்ளி, சந்திரனுடைய புள்ளி, லக்னாதிபதி புள்ளி எல்லாமே என்ன இருக்குங்க, எல்லாம் மேல்நோக்கு நட்சத்திரத்தில் இருக்குது. இதெல்லாம் என்ன ஆகும்னா உயர் புகழ், உயர் அந்தஸ்து, உயர்வானவர்களுடைய பழக்க வழக்கங்கள், யார் நீங்கள் உச்சம்னு சொல்கிறீங்களோ அவங்களுடைய பழக்க வழக்கம் ஈஸியாக கிடைக்கும். இதெல்லாம் இந்த நட்சத்திரத்தில் இருந்தாவே அவங்கள தேடி அது அமையும். புரிஞ்சுதுங்களா? அவங்கள தேடி அமையும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா விஷயத்தையும் ஈஸியாக அனுபவிச்சுருவாங்க. இந்த மேல்நோக்கு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள தெரியாது, அடிப்பட்டு மெதிப்பட்டு வேதனைப்பட்டு வெக்கப்பட்டு வருவாங்கள்ல, இந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு தெரியவே தெரியாது. இவங்க டைரெக்டாக உச்சாணிக்கு போயிடுவாங்க, மேலேயே இருப்பாங்க, உதயநிதி ஸ்டாலின் மாதிரி. ஓகேங்களா? டக்குன்னு மேலே வந்தோமா, போஸ்ட் வாங்கினோமா, அடுத்த லெவலுக்கு போனோமா, அப்படியே போயிடணும். ஓகேவா? யாரெல்லாம் அடிபட்டு மிதிப்பட்டு வருவாங்கன்னா அப்படியே இதில் பாருங்கள், பூச நட்சத்திரம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், மேல்நோக்கு நட்சத்திரம் இருக்குது. ஓகேங்களா? இந்த பூச நட்சத்திரத்தில் 2 பேர் பிறந்திருக்காங்க. ஒன்று இதில் லக்ன புள்ளி அடிப்படையில் 2 பேர் இருக்காங்க, சந்திரன் அடிப்படையில் 2 பேர் இருக்காங்க. இதில் வந்து பூச நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிறந்தவர் விஜய், ஆக்டர் விஜய் பூச நட்சத்திரம். அதே போல் அவருடைய லக்ன புள்ளி வந்து ஆயில்யம். ஆயில் எங்கே இருக்குன்னு பாருங்கள், கீழ்நோக்கு நாளில் இங்கே தான் மாட்டிக்கிச்சு. புரியுதுங்களா? ஸோ இது வந்து கீழ்நோக்கு நாளில் வந்ததுனால அடிபட்டு மெதிப்பட்டு தான் வர முடியும். ஒன்று உயரமான நட்சத்திரத்தில் இருக்குது, ஒன்று எங்கே இருக்குது, கீழ்நோக்கு நட்சத்திரத்தில் போயிடுச்சு. எப்பயுமே லக்னம் நட்சத்திரம் 2வது வந்துடணும், லக்னாதிபதி கூட அப்புறம், லக்னமும் நட்சத்திரமாவது வந்துருச்சு அப்படின்னா அப்படியே மிருகசீரிஷம் எங்கே இருக்குன்னு பாருங்கள், சமநோக்கு நாள். இந்த சமநோக்குங்கிறது பிரச்சனையே கிடையாது. கீழ்நோக்கில் வராமல்
மேல் நோக்கு நாள் சமநோக்கு நாள் இருந்தது அப்படின்னா கூட பரவாயில்ல, சாதாரணமாக இருப்பாங்க. டக்குன்னு ஒரு இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. கீழ் நோக்கில் உங்களுக்கு லக்ன புள்ளி இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. மேல் நோக்கில் உங்களுக்கு ஒரு நட்சத்திரம் ஒரு சந்திரன் நிற்கிறாரு, இல்லை லக்னாதிபதி இருக்கிறாரு அப்படின்னா இதில் வந்துருச்சு அப்படின்னா பார்க்கும்போது சாதாரணமாக தான் நம்ம கூட சுற்றிட்டு இருந்தான், திடீர்னு எம்எல்ஏ ஆகிட்டாம்பா, மினிஸ்டர் ஆகிட்டாம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இது சமநோக்கு நாளில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இது மேல் நோக்கு நோக்கி போகுது. ஆனால் இது இதை நோக்கி போகக்கூடாது. இது எப்படி தெரியுமா? திடீர்னு உயரமாக இருக்கிறவங்க ஜெயலலிதா பேரில் விடிஞ்சு எந்திரிச்சு பார்த்தா தான் நான் மினிஸ்டராக இருக்கிறனாவே தெரியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இல்லையா? அதெல்லாம் இதுதான். மேல் நோக்கு நாளில் ஒரு நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி இருக்கும். கீழ் நோக்கு நாளில் என்ன இருக்குங்க? அவர் பிறந்திருப்பார், இந்த நட்சத்திரத்தில் அவர் பிறந்திருப்பார். அப்போ என்னாகும்? என்றைக்கு எது நடக்குன்னே தெரியாது. மேலே இருப்பாங்க, டக்குன்னு கீழே இறங்கிடுவாங்க, திடீர்னு போஸ்டிங் மேலே போகும். இந்த மாதிரி தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுக்கணும். இப்போ இது எதுக்காக சொல்லப்படுது அப்படின்னா, லக்னாதிபதி 8க்கு போயிட்டார் சார். லக்னாதிபதி 8க்கு போனால் மறைவு வாழ்க்கை, அவ்வளோதான், சிம்பிள். ஜாதகர் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? மறைவான இடத்துல இருக்கணும். சிம்பிள். ஊரை விட்டு ஊரை போயிரு, ஊரை விட்டு தள்ளி போயிரு, ஜெயிச்சிருவேன். ஓகேவா? அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிகாரம் என்ன தெரியுமா? டெய்லி அரை மணி நேரம் உங்களுக்கு 8ஆம், இப்போ லக்னாதிபதி இதே லக்னம் போட்டுக்கோங்க, தனுசு லக்னம், 8ல் போய் உட்காந்துருக்காரு. 8ஆம் இடம்ங்கிறது யார்? என்ன வீடு? கடக வீடு தானே, சந்திரன் தானே, சந்திரன் வீடு தானே இது. அப்போ திங்கக்கிழமை தானே சந்திரன். திங்கக்கிழமை அன்னைக்கு அமைதியாக ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் மௌன விரதம் இரு, யார்ட்டையும் பேசாத. அந்த நாளில் ஒரு மணி நேரத்தை என்ன பண்ணுற? அவாய்ட் பண்ணு, மௌன விரதம் இரு. 8ஆம் இடம் என்பது என்னென்னா, அந்த பாவத்தை தொடக்கூடாது. அந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இயங்க ஆரம்பிச்சிடணும் நம்மளை. ஓகேங்களா? மௌன விரதம் இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக போயிடும். ஸோ 8ஆம் இடத்து தகுந்த மாதிரி இப்போ இது போயிட்டார். ஸோ லக்னாதிபதி 8க்கு போயிட்டாருன்னா உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ ஊரை விட்டு வெளியே போயிட்டியா, பேர் அவமானப்பட்டியா? ஆமாம் சார், ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார், அப்படி இப்படிம்பாங்க. வெளியில் போனதுக்கு பிறகு அவன் வெற்றி பெறுவானா தோல்வி பெறுவானா? அடுத்த ரூலுக்கு நம்ம போகணும் இல்லையா? இந்த வெற்றி பெறுவானா தோல்வி பெறுவானான்ற கேள்விக்கு பதில் இந்த நட்சத்திரத்தில் தான் இருக்குது. உங்களுக்கு இப்போ தசாநாதன் புத்திநாதன் என்னன்னு பாருங்கள். தசாநாதன் புத்திநாதன் உங்களுக்கு மேல்நோக்கு நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? என்ன ஆகும்? எதை பண்ணாலும் அது அதோடைய உயர்வான எல்லையை தொடும். ரைட்டா? அதே தசாநாதன் புத்திநாதன் கீழ்நோக்கு நட்சத்திரத்தில் இருந்தாருன்னா என்ன சொல்லணும்? எதை பண்ணினாலும் உனக்கு கீழே குழி பறிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க தம்பி, கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோன்னு சொல்லணும். ரைட்டா? இதே சமநோக்கு நாளில் இருக்குது அப்படின்னா ஆவரேஜாக இந்த எப்படி இருக்க போகுது? உனக்கு வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் நடக்குதுன்னு சொல்லணும். இது புரிஞ்சுதா புரியலையா? ஓகேவா? இவ்வளோ தான் விஷயம். அப்போ நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் போடும்போது முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா, லக்னம் உட்பட 9 கிரகங்கள், மொத்தம் 10 பேராச்சா, மாந்தி விட்டுருங்க. 9 கிரகங்களுக்கும் முதல்ல நான் மேல்நோக்கு நட்சத்திரத்தில் எத்தனை கிரகம் இருக்குது, கீழ்நோக்கு நட்சத்திரத்தில் எத்தனை கிரகம் இருக்குது. ரைட்டா? இப்போ ஒரே ஒரு ஜாதத்தை மட்டும் போட்டு அதுக்கு உங்களுக்கு விளக்கம் கொடுத்தனா இன்னும் நீங்கள் தெளிவாயிருவீங்க. ஆதியும் அந்தமும் அப்படின்றது, ஆதி அந்தத்தை ஜோதிடத்தில் 30 முக்கோடி தேவர்கள் வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. சிவனுடைய முடியையும் அடியையும் கண்டுபிடிக்காத மாதிரி. ஆனால் அதை இந்த ஆதி அந்தம்ன்ற வார்த்தையை நான் எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னா, ஆதி என்பது மேலே, அந்தம் என்பது கீழே. ஸோ ஆதினா மேல்நோக்கு நட்சத்திரம், அந்தம்னா கீழ்நோக்கு நட்சத்திரம்ன்ற வார்த்தைக்காக தான் என்ன சொன்னேன், ஆதியும் அந்தமும் அப்படின்ற ஒரு வார்த்தையை இங்கே நான் கொண்டு வந்தேன். வேறு ஒன்றும் கிடையாது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஜாதத்தை போடுவோம். நம்ம சக்திவேல் ஐயாவுடைய ஜாதத்தை அப்படியே சொல்லுவார். வேகமாக இந்த ஓடி வரும்போது எனக்கு தெரியும். சொல்லுங்கள். துலா லக்னம், லக்னத்தில் குரு ராகு, 5ல் சனி, சந்திரன், கேது, 9ல் செவ்வாய், சூரியன், புதன். ரைட். இப்போ நட்சத்திரத்தை சொல்லுங்கள் தம்பி. நட்சத்திரம் சுவாதி, விசாகம் 2, சுவாதி 3,
சதயம் 3, ரேவதி 3, பரணி 4, திருவாதிரை 2, மகம் 3, பூரம் 2, சித்திரை 1. ரைட். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம், லக்ன புள்ளி எடுத்துக்குவோம். லக்ன புள்ளி என்னங்க? சுவாதி. சுவாதிங்கிறது இங்கே எதில் வருது? லக்னம் வந்து சமம், சமநோக்கா, ரைட்டா? லக்னாதிபதி யார்? சுக்கிரன். என்ன நட்சத்திரம் இருக்கிறாரு? சித்திரையில் இருக்கிறாரு. சித்திரை நட்சத்திரம் எங்கே இருக்குது? அப்போ லக்னாதிபதி யார்? சுக்கிரன். அவரு சமத்தில் வந்துட்டார். அடுத்தது சந்திரன். ரேவதி நட்சத்திரமா? சந்திரன் ரேவதி நட்சத்திரம் சமத்தில் வந்திருக்கு. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒருவர் வெற்றி பெறணும் அப்படின்னா மேல்நோக்கு நட்சத்திரத்தில் இருந்தால் மட்டும்தான் அவர் உலகில் 100 பேருக்கு 1000 பேருக்கு அவருக்கு எவ்வளோ திறமை இருந்தாலும், திறமையே இல்லைனாலும் கூட அவர் பெரிய ஆளாயிருவார். திறமையே இல்லைனாலும் கூட, ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. திறமையானவனாக இருந்தாங்கன்னா இந்த இடத்துல சமத்தில் இருக்கிறதுனால, ஓகேங்களா, இவர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவர் நல்ல புத்திசாலி, திறமையானவர். இன்னொருத்தரை விட இவர் திறமையானவர் தான். ஆனால் இவரை விட திறமை கம்மியாக இருக்கிறவங்க, இவரை விட திறமை கம்மியாக இருக்கிறவங்க இவருக்கு உயர் அதிகாரியாக இருப்பார். அவர்கிட்ட இவருடைய ஐடியாவை இவர் கொடுத்து, இவருடைய ஐடியாவை அவருக்கு கொடுப்பாரு. அவரு இதை வச்சு பெரிய ஆயிடுவார். அந்த டீம் சக்ஸஸுக்கு காரணம் அவருன்னு பேர் வாங்குவார். இவர் ஓரமாக இருந்தது கை திட்டுவார். புரிஞ்சுதாருல? இதுதான் இந்த சமத்தோடைய தன்மை செயல்படும். இதை நான் என்ன நம்ம மாநாட்டில் எடுத்துக்கோங்க, நான் மற்றவங்களை பற்றி சொல்ல வேண்டாம், நம்ம மாநாடு எடுத்துக்கோங்க. டிஜிட்டல் மாநாடு நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் இல்லையா? இந்த டிஜிட்டல் மாநாட்டில் எல்லா ஒர்க்குக்கும் பின்னாடி இருந்தது பண்ணது அவர் தான். ஆனால் பேர் வாங்கினது நான். பேர் வாங்கினது யார்? நான். இதுதான் நடக்குங்க. இதுதான் இந்த சமம் கொடுக்கும். புரிஞ்சுதுங்களா? ஸோ ஒரு விஷயம் எப்படி செயல்படுதுன்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். அப்போ சமத்தில் இருக்கிறது என்னென்னா, நம்ம கூடவே தான் இருக்கும், 10ல் 1 இருக்கும், ஆனால் 10ல் நம்பர் 1 இருக்காது. புரிஞ்சுதாருவில்? 10 பேர்த்தில் ஒரு ஆள், அவ்வளோதான். அவர் செய்கிறது யாருக்குமே தெரியாது. தன்னை செய்யக்கூடிய கிரெடிட் அவருக்கு கிடைக்காது. நம்ம என்ன பண்ணுறோமோ அதோடைய கிரெடிட் அவருக்கு கிடைக்காது. நம்மளை மாதிரி சொல்கிறதுக்கு ஆள் வர மாட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ இதுதான் இந்த சமத்துடைய தன்மை செயல்படும். அடுத்தது வாங்க, இப்போ சுக்கரன் இங்கே போட்டோம் ஆல்ரெடி இல்லையா? சுக்கரன் சமத்தில் போட்டோமா? இப்போ எல்லா கிரகத்தையும் சொல்லுங்கள். சந்திரன் போட்டாச்சு. அடுத்தது சூரியன். சூரியன் எங்கே இருக்கார்? மகத்தில் எங்கே இருக்கார்? மக நட்சத்திரம் வருது. மகம் கீழ் நோக்கு நாள். அடுத்தது செவ்வாய். திருவாதிரை மேல் நோக்கு நாள். அடுத்தது புதன் கீழ் நோக்கு நாள். அடுத்தது குரு. சுவாதி. சுவாதி எங்கே வருது? சமநோக்கா? சமம். அடுத்தது சுக்கிரன் பார்த்தாச்சு. சனி. சனி எங்கே இருக்காரு? சதயத்தில் இருக்காரு. சதயம் இங்கே வந்துடுமே, மேல் நோக்கு நாள். ராகு. ராகு எங்கே இருக்காரு? விஷாகத்தில் இருக்காரு. ஓகே, விஷாகம் கீழ் நோக்கு நாள். கேது பரணியில் இருக்காரா? பரணி கீழ் நோக்கு நாள். இப்போ இந்த ஜாதகம் நமக்கு தேவையில்லை. இந்த ஜாதகம் நமக்கு தேவையில்லை, இதை மட்டுமே வச்சு பலன் சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இவங்க தாத்தா அப்பாவோட வழி, அம்மாவோட வழி கேது, இது ரெண்டுமே கீழ் நோக்கு நாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் கூட உருப்படியாக ஒன்றும் பண்ணலை. இவருக்குன்னு என்ன பண்ணல, எதையும் கொடுத்துட்டு போகல. எல்லாமே கஷ்டப்பட்டு வாழ்க்கையை போராடி அவங்க வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. எஸ் ஆர் நோ? ரைட்டா? இதுதான் இந்த கீழ்நோக்கு நட்சத்திரம் அவருக்கு கொடுக்கக்கூடிய கொடுப்பனை. இப்போ இந்த திசாபுத்தியில் நீங்கள் என்ன பண்ணணும்? இதை அப்படியே பயன்படுத்தணும். ராகு திசை வரும்போதும் கேது திசை வரும்போதும், ராகு புத்தி வரும்போதும் கேது புத்தி வரும்போதும் கண்டிப்பாக
கீழ் நோக்கி விஷயங்கள் தான் போயிட்டுருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, மேல் நோக்கி விஷயங்களுக்காக முயற்சிகள் செய்வதை விட்டுவிட்டு நம்ம ஜாதகத்தில் எது வலிமையாக இருக்கோ, எது உயர்வான இடத்துல இருக்குதோ அந்த ஒன்றை மட்டும் கெட்டியமாக பிடிச்சிக்கணும். மீதி யாரையும் கெட்டியாக பிடிச்சக்கூடாது. ரைட்டா? ஏதோ ஒரு கொடுப்பனை இருக்கும். இப்போ ஜாதகர் என்னென்னா சமத்தில் தான் இருக்கார், இவர் கீழ் நோக்குக்கு போகலை. இவர் என்ன பண்ணுவார், கீழே போகலை, சமநோக்கில் இருக்கார். இப்போ அடுத்த லெவலுக்கு இவங்க தாத்தா பாட்டி வாழ்ந்ததை விட அப்பா சூரியன் எங்கே இருக்கார் பாருங்கள், கீழ் நோக்கு இருக்கிறாரா? ஸோ தாத்தா பாட்டி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி அப்பா வந்துட்டாரா? அவரும் ஒன்றும் பெருசாக கிடையாது. ரைட்டா? சந்திரங்கிறது சமம். அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு வாழ்க்கையை வாழ்வாதாரத்துக்கான ஒரு அடிப்படை அடையாளத்தை விட்டுருக்காங்க. புதன் பாருங்கள், கீழ் நோக்கு நாள். புதன் கீழ் நோக்குனா படிக்கிறதுக்கு பயங்கரமாக கஷ்டப்படணும்னு அர்த்தம். நீ எவ்வளோ புத்திசாலியாக இருந்தாலும் அந்த புத்திசாலித்தனம் சரியான நேரத்தில் பயன்படாதுன்னு அர்த்தம். பேச்சு தடுமாற்றம் வரும்னு அர்த்தம். ஓகேங்களா? பேச்சு தடுமாற்றம் வரும்னு அர்த்தம். மாமன் வகை உறவுகள் ஒருத்தம் கூட உதவ மாட்டாங்கன்னு அர்த்தம். நண்பர்கள் சகவாசம் ஆகவே ஆகாதுன்னு அர்த்தம். காதலிச்சா காதல் தோத்துருன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? அதுக்கு அடுத்தது அப்படியே வாங்க, சுக்கிரன். சுக்கிரனை பார்க்கும்போது சுக்கிரன் இருக்கார் சமத்தில். நல்ல வேலை கீழ் நோக்கு நாளில் வரல. ஓகேங்களா? ஏன்னா இவர் ஏதோ சமத்தில் இருக்கிறாரு, கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு வந்த நேரம் இவர் கீழ் நோக்கு நாள் போயிட்டாருன்னா என்ன ஆகும், கல்யாணம் மாதிரி ஆக போகுது. ஐயா சொல்லிட்டாருன்னு சொல்லக்கூடாதுல்ல. நல்ல வேலை சமத்தில் தான் இருக்குது. அப்போ இவர் எப்படி வாழ்கிறாரோ அவரோட எல்லையில் என்ன இருக்கும், அந்த ஜாதகமும் என்ன பண்ணும், ஈக்குவலாக சப்போர்ட்ஃபுல்லாக போயிடும். அதுதான் சமநோக்கில் நல்லா வர்றது. அதுக்கப்புறம் சனி பாருங்கள், இருக்கிறதுலேயே சனியும் செவ்வாயும் தான் என்ன இருக்குங்க, மேல் நோக்கு நாள் இருக்கா. செவ்வானா சகோதரம்னு அர்த்தம். செவ்வானா வீடு வண்டி வாகனம், மெயினாக பூமி சார்ந்த விஷயங்கள். ரைட்டா? ஸோ பூமி விஷயங்கள்லாம் இவருக்கு என்ன இருக்குது, சூப்பராக இருக்குது. சகோதரன் விஷயத்தில் என்ன இருக்குது, சூப்பராக இருக்குது. தைரியமாக இருப்பாரா, சூப்பராக தைரியமாக இருப்பார். எல்லா விஷயத்துலையும் இறங்கி செயல்படுவார். ரைட்டா? அதே போல் யார் இருக்கா, சனி நல்லா இருக்கிறாரா. சனின்னா கருப்பு, சனினா சோம்பேறி, சனினா லேட்டாக எழுந்திரிக்கிறது, சரினா அதாவது ஒரு யூனிஃபார்ம் எப்படியா இருந்தாலும் டட்டியாக இருக்கிறது, எப்படியா இருந்தாலும் டட்டியாக இருக்கிறது, வேலைன்னா வெள்ளைக்காரனாக இருக்கிறது. ஓகேவா? சனின்றவன் வேலைக்கு ஆவான், எல்லா வேலைக்கும் ஆவான். ஓகேவா? கடுமையான உழைப்பாளி. அப்போ சனின்ற மேல் நோக்கு இருக்கிறனால தொழில் செய்கிற வரைக்கும், வேலை செய்கிற வரைக்கும் வாழ்க்கையில் உயர்வு உண்டு. புரியுதா? தொழில் செய்கிற வரைக்கும், வேலை செய்கிற வரைக்கும் என்ன இருக்குது, வாழ்க்கையில் உயர்வு உண்டு. நீங்கள் எது போடுறீங்களோ அதுதான். இப்போ என்ன தசை பற்றி விடுது, சுக்கிர தசையில் சனி புத்தியா. அப்போ சுக்கிரனுங்கிறது சமமா, சனின்றது மேலாயா. இப்போ என்னாகும், அடுத்த உயர்வு, அடுத்த ப்ரொமோஷன். சனிக்குன்னா என்ன, தொழிலா. ஸோ தொழில் ரீதியான அடுத்த ப்ரொமோஷன் போகிறது, அடுத்த லெவலுக்கு போகிறது, இது எல்லாம் இந்த சனி புத்திலேயே நடக்கும். ஓகேவா? இங்கே வேதகன் போதகன் 6ஆம் அதிபதி சாரம் 8ஆம் அதிபதி சாரம் இதெல்லாம் பார்க்கணும். ஆனால் இது அடித்தளம். இது எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா, வான்மண்டலத்தில் நீங்கள் நினைக்கிற மாதிரி நட்சத்திரம் வரிசையாக 27 நட்சத்திரம்லாம் இப்போ கிடையாது. புரியுதா? இங்கே ஒரு நட்சத்திரம், இங்கே ஒரு நட்சத்திரம், வரிசையாக 27 நட்சத்திரம், கிரகங்கள் வரிசையாக போய் ஒவ்வொரு நட்சத்திரம் உட்காரும், அதோடைய ஒளியை வாங்கும், அப்படின்றதெல்லாம் இங்கே இல்லை. ஓகேவா? இந்த மேல் நோக்கு நட்சத்திரமெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா மேலே இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? கீழ் நோக்கு நட்சத்திரங்கள் கீழே இருக்கும், சமநோக்கு நட்சத்திரங்கள் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும். இந்த அமைப்பின் அடிப்படையில் தான் ஜிக்ஜாக், அந்த அமைப்பின் அடிப்படையில் தான் வான்மண்டலத்தில் நட்சத்திரங்கள் இருக்குது. கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருந்தாலும் கூட இந்த 27 நட்சத்திர பாதைகள் வழியாக மட்டும்தான் நம்மளுடைய நவகிரகமானது பயணிக்கிறது. புரியுதா? அந்த ஒளியை இந்த நவகிரகம் பெற்று சூரியன் சந்திரனிடமிருந்து வாங்கிய ஒளியையும் சேர்த்து ஜாதகருக்கு கொடுக்க வேண்டிய கர்ம வினைகளை தருகிறது. இதுதான் ஜாதகம். இது புரிஞ்சுதா புரியலையா? ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எல்லாருமே உங்களுடைய ஜாதகத்தில் எதெல்லாம் மேல் நோக்கில் இருக்குது, எதெல்லாம் கீழ் நோக்கில் இருக்குது, எதெல்லாம் சமநோக்கில் இருக்குது. இப்போ நான் மேல் நோக்கு சொல்லிட்டேன் இல்லையா, இந்த மேல் நோக்கு சமநோக்கு பிரச்சனை கிடையாது. இந்த கீழ் நோக்கு நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும், அதோடைய உறவுகளை மட்டும், அதோடைய ஆதிபத்திய பாவகத்தை மட்டும் கொஞ்சம் உஷாராக கவனிக்கணும். புரியுதா? இப்போ கீழ் நோக்கு நட்சத்திரங்களை பாருங்களேன்,
சூரியன் இருக்கிறார், அப்போ அப்பாவா உறவுல? அதே போல் இந்த லக்னத்துக்கு அவர் யார்? 11ஆம் இடம். 11ஆம் இடம்னா என்ன சொல்லுவோம்? மூத்த சகோதரன் சொல்லுவோம் இல்லையா? அப்போ மூத்த சகோதரன் இல்லை, இருந்தாருன்னா நமக்கு பிரச்சனை. அவர்னால நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு படி கீழே இறங்குவோன்னு அர்த்தம். அவர்னால ஒரு படி கீழே இறங்க போகிறோன்னு அர்த்தம். அதே போல் இது அடுத்த 2வது வாங்க. ராகு இருக்குது, கேள் இருக்குது, புதன் இருக்குது. புதன் இந்த லக்னத்துக்கு யார்? 9க்கும் 12க்கும் உடையவர் இல்லையா? அப்போ 9 ஏற்கனவே அப்பான்னு பார்த்தோம், சூரியனும் வந்துட்டார். அப்போ அப்பானால என்ன இல்லை? அப்பா இருக்கிறது ஒன்று தான், இல்லாமல் இருக்கிறது ஒன்று தான். புரிஞ்சுதா? இவ்வளோ தான் ரூல். அவரை எதிர்பார்க்கக்கூடாது. அப்போ எக்காரணத்து கொண்டும் அப்பாட்ட எது எதிர்பார்க்கக்கூடாது. அப்பா மூலிமா எதை விஷயத்தையும் நம்ம அனுபவிக்க முடியாது, அதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது. ஓகேங்களா? அப்படி அனுபவிக்கணும்னு வந்ததுன்னா அவருக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறோம். ரைட்டுங்களா? இதுதான் விஷயம். அப்போ என்னைக்காக இருந்தாலும் சரி, அரசியல் சார் நான் அரசியலுக்கு போகலாமா சார், உங்களுக்கு கீழ்நோக்கில் இருந்ததுன்னா அகல பாதத்தை சந்திக்கணும்னு சொல்லிடலாம். இதுக்கு 5ஆம் இடத்தையோ சூரியனையோ பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. புரிஞ்சுதா புரியலையா? புரிஞ்சுதா புரியலையா? ஓகேவா? இவருக்கு யாருக்கு அப்படின்னா விஜய் ஜாதகத்தில் செவ்வாய் பூச நட்சத்திரம். செவ்வாய் 5 கடகலக்கணம் 5க்கும் 10 கூடையவர் செவ்வாய். அவருக்கு பூச நட்சத்திரம் இருக்கிறாரு. பூச நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் வருது பாருங்க. ஓகேங்களா? ஸோ அரசியலில் வளர்ச்சி இருக்கானா 100% இருக்குது. ஆனால் இப்போ இருக்கானா இல்லை, புரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ விஷயம் இதுதான். இதை நீங்கள் எப்படி வேணால் பயன்படுத்திக்கலாம். யார் எது கேட்டாலும் சரி. ஒருத்தர் படிக்கிறாங்க, சார் நான் பிஹெச்டி படிக்கலாம்னு சொல்ல நினைக்கிறேன் சார், படிக்கலாமான்னு கேட்குறாங்க. இந்த படிப்பின் மூலியமாக இவன் உயர்வானா, இந்த படிப்பின் மூலியமாக இவன் தாழ்வானா? இது படித்தது ஒன்றும் இல்லை, ஏதோ படித்தேன், பேருக்கு பின்னாடி போட்டிருக்கேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு படிப்பு உயர்வை கொடுக்கணும், ஒரு படிப்பு வீழ்ச்சியை கொடுக்கணும், ஒரு படிப்பு பேருக்கு பின்னாடி மட்டும் பயன்படணும். இந்த 3 ரூல் தான். உயர்வை கொடுத்துச்சுன்னா அது 9ஆம் இடம். ஓகேவா? படித்தது இவனுக்கு அவப்பெயரை கொடுத்துச்சுன்னா அது பாதாளம், 8ஆம் இடமாயிரும். அதே சமநிலையை கொடுத்துச்சு அப்படின்னா ஏதோ பரவாயில்ல 4ஆம் இடம் வேலை செய்யுது. புரிஞ்சுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 9ஆம் அதிபதி யார்? இப்போ இவருக்கே எடுத்துக்கங்களேன். 9ஆம் அதிபதி யார்? புதன். அவர் என்ன நட்சத்திரம் என்னங்க இருக்கார்? கீழ்நோக்கு நட்சத்திரம் இருக்கிறாரா? அப்போ படிப்புக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக இல்லை. புரிஞ்சுதுங்களா? படிக்கிறதுக்கும் அவருடைய வேலைக்கும் சம்மந்தம் இருக்காது. புரிஞ்சுதா? ரூல் புரிஞ்சுட்டிங்களா? இப்படி தான் நீங்கள் எடுக்கணும். எல்லா இடங்கள்லையுமே ஒரு கேள்விகள் கேட்கும்போது அந்த கேள்விக்கான காரணம் யார்? சார் நான் வீடு கட்டலான் இருக்கேன் சார், நான் ஒரு வீடு கட்டலான் இருக்கேன் சார். வீடு 4ஆம் பாவமா? ஒன்று உங்களுடைய ஜாதகத்தில் 4ஆம் பாவம், 4ஆம் பாவ அதிபதி நின்ற நட்சத்திரம் மேல் நோக்கு நட்சத்திரமாக இருக்கணும் உங்கள் ஜாதகத்தில். இல்லைன்னா மனைவியோட ஜாதகத்துலையாவது அந்த கொடுப்பனையே இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடு கட்டினதுக்கப்புறம் அவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிங்க. அவ்வளோதான் ரூலு. அது 6ல் இருந்தாலும் சரி, 8ல் இருந்தாலும் சரி, 12ல் இருந்தாலும் சரி. இந்த 6, 8, 12 என்ன சொல்லும்னா பாதிப்பு எப்போ நடக்க போகுதுன்னு சொல்லும். இப்போ 6ஆம் அதிபதி பாருங்கள், 4ஆம் அதிபதி 6ல் இருக்கிறாரு, 4ஆம் அதிபதி 6ல் இருக்கிறாரு, மேல் நோக்கு நட்சத்திரம் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இவன் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக கடன் வாங்குவார், வீட்டை கட்டுவார். ஆனால் அந்த வீடு கட்டினதுக்கப்புறம் இவருடைய வளர்ச்சி அதிகமாகும், கடனும் இருக்கும், கடனை கட்டுவார், மீண்டும் கடன் வாங்கி இன்னொரு வீடு கட்டுவார். கடன் 4ஆம் அதிபதி 6, இந்த தொடர்புகள் வந்துக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட அமைப்பு என்ன இருக்கும்? அந்த மேல்நோக்கு நட்சத்திரம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே 4ஆம் அதிபதி 6ல் இருந்தார்னா, கீழ்நோக்கு நட்சத்திரம் இருந்தார்னா, ஏற்கனவே கீழ்நோக்கு நட்சத்திரம் இருக்கிறதுனால அது பெரிய பாதிப்பை கொடுக்கும். இதில் வேறு 4ஆம் அதிபதி 6க்கு போயிட்டார். அப்போ என்னாகும்? கடனால் வீடு மூழ்கும். வீட்டை விற்றுட்டு வெளியே வர வேண்டியதுதான். புரிஞ்சுதா புரியலையா? 4ஆம் அதிபதி சமநோக்கு நட்சத்திரம் இருக்கிறாரு, வீட்லேயும் வாழ்ந்துட்டு இருப்பார், கடனும் இருந்துக்கிட்டே இருக்கும், கடனையும் கட்ட முடியாது, வீட்டையும் மீட்ட முடியாது. வாழ்க்கை ஃபுல்லாக அந்த வீட்டுக்கு போனது என்ன ஆகும்? கடன் இருந்துக்கிட்டே சமமாக போயிட்டே இருக்கும். வேலை செய்கிறேன் கடன் கட்டுறேன், வேலை செய்கிறேன் கடன் கட்டுறேன். இந்த 3 வித்தியாசம்தான். ஒரு விஷயம் ஒரு பாவகத்தோடைய உயர்வை சொல்லுதா, தாழ்வை சொல்லுதா, சமநிலையாக போகுதா? இதில் தான் விஷயம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா இடங்கள்லையுமே என்ன பண்ணலாம்?
எளிமையாக ஒரு ஜோதிடத்தை சொல்ல முடியுமா முடியாதா? நம்ம மேல் நோக்கு நட்சத்திரத்தை, கீழ்நோக்கு நட்சத்திரத்தை, சமநோக்கு நட்சத்திரத்தை பயன்படுத்தியிருக்கிறோம். ஆனால் இப்படி யாரும் பயன்படுத்தியிருக்க மாட்டோம். இப்படி யாரும் பயன்படுத்தியிருக்க மாட்டோம், யோசிச்சிருக்க மாட்டோம். இதை நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே பதில் சொல்லலாம். சரி, இப்போ பாருங்கள், இவருக்கு 5ஆம் அதிபதி சனி, சதய நட்சத்திரம். சதயம்ங்கிறது இதில் வந்திருக்கு. குழந்தை பிறந்தா உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்குன்னு சொல்லுங்கள். புரியுதா இல்லையா? குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வாழ்க்கை என்ன ஆகும்? பூர்வீகம் வளர்ச்சி அடைந்து விட்டது. 5ஆம் அதிபதி 5ல் பூர்வீகம் வளர்ச்சி அடைந்தது அப்படின்னு நம்ம சொல்லிடணும். ஆனால் சனி 5ல் இருந்தால் தாமத குழந்தை தான். அதுக்காக 32 வயசு ஆகுது. எத்தனை வயசு ஆகுது உனக்கு? 32 தானே? 31 இல்லை சாமி, உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் போடுறேன். புரிய வைக்கிறதுக்காக எப்படி எடுக்கணுன்றதுக்காக நான் போடுறேன். ரைட்டுங்களா? ஒரு பாவத்துக்கு நீங்கள் மேல் நோக்கு, கீழ் நோக்கு, சமநோக்கு நட்சத்திரத்தை வச்சு எப்படி ஆய்வுகள் பண்ணால் அதை கேள்வி கேட்கும்போது அது உங்களுக்கு புரிதல் வரணுன்றதுக்காக தான். யார் ஜாதகம் போட்டாலும் என்னோடய பலன் இது தான். நீங்கள் எப்படி எடுக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். கேள்வி கேளுங்க. முதல்ல மீண்டும் சொல்கிறேன், லக்னம், லக்னாதிபதி சந்திரன், இது ஜாதகரை கொடுக்கக்கூடியது. இதை நீங்கள் முதல்ல மூலதனம் எடுத்துக்கணும். இதுக்கு அடுத்து தான் நீங்கள் எல்லா உறவுகளுக்குள்ளே போகணும். நான் ஸ்டாண்டர்டாக இருக்கிறேன்னா நம்பர் 1, ஓகேவா? அதுக்கு அடுத்து தான் அடுத்த லூலுக்கு போக முடியும். இல்லைன்னா நம்ம ஜெயிக்க முடியாது, ஓகேவா? சப்போஸ் இதில் ஊழ்வினை கர்மா இன்னொரு வகையாக செயல்படும். என்னால் ஒரு விஷயத்தை செய்ய முடியாதப்ப என்னுடைய குழந்தை அதை மாற்றி கொடுக்கும். நான் எஞ்சாவது சொல்கிறேன், நான் அழுதுருக்கேன். வாழ்க்கையில் எதுவுமே நம்ம முன்னேற முடியாதா, ஜெயிக்கவே முடியாதா அப்படின்னு நான் நிறைய வேதனைப்பட்டிருக்கேன். ஸ்கூல் செகண்ட் மார்க்கு, காலேஜில் ஃபஸ்ட் மார்க்கு நிறைய எடுத்தும் ஒரு நிரந்தரம் இல்லாமல் பைத்தியக்காரத்தனமாக ஒரு பீஸ் பார்க்க செக்கிங்கெல்லாம் போயிட்டு வாழ்க்கையில் அடிப்படத்தில் செருப்பு இல்லாமலாம் நடந்துருக்குறோம் வாழ்க்கையில் ஒரு காலத்தில். இது எது வரைக்கும் அப்படின்னா, இவனுக்கு சதயத்தில் சனி இருக்கிறாரு. ஏன்னா விருச்சக லக்னம், 5ஆம் அதிபதி குரு எனக்கு சதயத்தில். புரிஞ்சுதா? 5ஆம் இடம் என்னது? விருச்சகத்துக்கு 5 குழந்தையா? என்னுடைய குழந்தை எனக்கு 5ஆம் இடத்துல 4ல் இருக்குது, சதய நட்சத்திரத்திலே இருக்குது. சதயம் என்பது மேல்நோக்கு நட்சத்திரம், ஓகேவா? அப்போ குழந்தை வந்த உடனே ஒரு உயர்வை கொடுக்குது. என்னுடைய குழந்தை ஜாதகத்தில் தனுசு லக்னம், அவளுக்கு சூரியன் லக்னத்தில் உத்திராட நட்சத்திரத்தில், புஷ்கர வம்சபாதம். உத்திராட நட்சத்திரம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அப்படியே நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய வளர்ச்சி நம்ம பார்க்கணும். 1ஆம் இடம் பாதிக்கப்படும் போது லக்னம் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. சரி, எனக்கு அனுச நட்சத்திரம், அனுச லக்ன புள்ளி. அனுசம் எங்கே வந்துருக்கு பாருங்கள்? சமநோக்கில் ஆவரேஜ் தான் இருக்குது. லக்னாதிபதி நின்னது செவ்வாய், அது மூலத்தில். மூலம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அப்போ எப்படி அடி விழுந்திருக்கும்? செம்மாடி, ரைட்டா? அதுக்கடுத்து சந்திரன் பூரம், அது எங்கே இருக்குது? அப்போ லக்ன வழி கொடுப்புனா இல்லை, சமநோக்கில் வந்துருச்சு. லக்னாதிபதி கொடுப்புனா கிடையாது, ஓகேவா? சந்திரன் வழி கொடுப்பனையும் கிடையாது. அப்போ எங்கே கொடுப்பனை இருக்குன்னா, என்னுடைய கொடுப்பனை இல்லாத போது என்னுடைய பூர்வீக கொடுப்பனை 5ஆம் இடத்தை பார்க்கணும், 9ஆம் இடத்தை பார்க்கணும். எனக்கு 9 சந்திரன் ஆல்ரெடி பூரத்தில் மாட்டிக்கிச்சு. 5 யார்? குரு. ஸோ அந்த 5ஆம் பாவகம் எப்போ என் வாழ்க்கையில் இயங்குதோ அப்போ தான் அது கிடைக்கும். 5ஆம் பாவம் குரு மேல்நோக்கு நட்சத்திரத்தில் சதயத்துலேயே எனக்கு இருக்குது. அதே போல் என்னுடைய குழந்தை ஜாதகத்தில் அவள் பிறந்ததுக்கப்புறம் சூரியன் அவளுக்கு உத்திராட நட்சத்திரம் லக்னத்திலேயே. புரிஞ்சுதுங்களா? அப்போ உயர்வு என்பது அந்த தொடர்புகள் கிடைக்கும் போது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் உயர்வு கிடைக்குமே ஒழிய வேறு எந்த இடத்துலையும் உயர்வு கிடைக்காது. அதே போல் உங்களுக்கு எந்த பாவத்தின் வழியாக உயர்வு கிடைக்கணும்னு விதி இருக்குதோ அதுதான் கிடைக்கும். இப்போ நான் விருச்சிக லக்னம், எனக்கு 5ஆம் அதிபதி மேல்நோக்கு நட்சத்திரத்தில், 5ஆம் இடம்னா ஜோதிடம், 5ஆம் இடம் ஜோதிடம். எனக்கு 5ஆம் அதிபதி குரு 4ஆம் இடத்துல அஷ்டமாதிபதியோடு சேர்ந்து உட்காந்துருக்குது. பூரட்டாதி எங்கே வருதுன்னு பாருங்கள், கீழ்நோக்கு நாளில் வருது, ஓகேங்களா? அப்போ இந்த ஜோதிட துறையிலையும் குரு புதன் இணைவு நிறைய போராட்டங்களை கொடுத்து தான் ஜெயிக்க வைக்கும். தனி இணைவு குரு தான் இங்கே வலிமை. குரு புதன் இணைவில் குரு தான் வலிமை, அதில் மாற்றுக்க வலிமையானவன் தான் வெல்வான். ஸோ கிரக இணைவுகளில் பார்க்கும்போது சற்பலங்களில் நம்ம வலிமையை தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ குரு தான் வலிமை இருந்தாலும் போராட்டத்தை கொடுத்து தான் என்ன பண்ணோம், தனியாக வந்தவனே ஈஸியாக சேர் போட்டு வாமாப்பில் உனக்கு தான் முதல் சேர்லாம் கொடுக்க மாட்டாங்க.
எல்லாத்தையும் பார்த்து வந்து தான் என்ன பண்ணணும், மேலே வர முடியும். இது நம்மளுடைய ஜாதகத்தில் நம்ம எடுக்கக்கூடிய ஆய்வு. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஜாதகத்தை எடுக்கும் போதும் உங்களுடைய உயர்வு நிலை எங்கே இருக்குது. இப்போ இவருக்கு எங்கே இருக்குது, சனியில் இருக்கா, 5ஆம் பாவம் இருக்கா, 4ஆம் பாவம் இருக்கா, 4 சனி தானே. அப்போ அம்மா மூலியமாக உயர்வு, படிப்பு மூலியமாக உயர்வு, அதே போல் குழந்தைகள் மூலியமாக உயர்வு, வீடு வண்டி வாகன சொத்து மூலியமாக உயர்வு, உள்ளூர் வாழ்க்கை கண்டிப்பாக உயர்வை கொடுக்கும். உள்ளூரில் நல்ல பெரிய மரியாதையை, பரவாயில்ல பையன் அப்படின்ற ஒரு வாழ்க்கையில் உயர்வை கொடுக்கும். ரைட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு உயர்வு இவருக்கு உண்டு. அடுத்த உயர்வு யார், மேல் நோக்கு நாளில் இருக்கிறது செவ்வாய். ஓகேங்களா? செவ்வாய்னா பூமி எந்த அளவுக்கு இடம் வாங்கி போடுறாங்களோ, எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுற 9ஆம் இடத்துல தான் இருக்குது, பாகியத்தில் தான் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு அதை இடம் வாங்கி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அதோட வேல்யூவேஷன் கூடிக்கிட்டே இருக்கும், டெவலப்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும், உறவுகள் சார்ந்த விஷயங்கள் வந்து உள்வந்துகிட்டே இருப்பாங்க, நல்லா டெவலப்மெண்ட் கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு திசாபுத்திக்கும் நீங்கள் எளிமையாக பார்க்கும்போது, ஓகேங்களா, மேல்நோக்கு நட்சத்திரத்தில் யார் இருக்கா, அது என்ன பாவம், அதை எடுத்துக்கோங்க. ஓகேவா? எது கீழ்நோக்கு நட்சத்திரத்தில் வருதோ அந்த உறவு பேரில் எழுதி வைக்காதீங்க. சொத்தை எழுதி வைக்கிறேன் அப்படின்னு எழுதி வச்சிடாதீங்க. இப்போ இதுவே 5ஆம் இடத்துல சனி வந்து ஒரு வேளை கீழ்நோக்கு நட்சத்திரம் இருந்ததுன்னா, குழந்தை பிறந்ததுன்னா ரொம்ப அன்பு வைக்காத, குழந்தைய நம்பி கடமையை செய்யலாம், அது வேற. அன்பு வைக்காத, குழந்தைய நம்பி எதுவும் செய்யாதீங்க. சொல்லுவாங்க, சார் என் குழந்தை எனக்கு சோறு போடுமா சார், அவன் நிற்கிறதே பெரிய விஷயமா இருக்கும், அவன் எப்படி உனக்கு சோறு போடுவான். அப்போ நம்ம என்ன சொல்லக்கூடாது, அம்மா அவனுடைய கர்ம வினை இதுதான், நீங்கள் அதை யோசிக்காதீங்க, உங்களுக்கான சேவிங்ஸை நீங்கள் பார்த்துக்குங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அட்வைஸ் பண்ணிக்கணும். ஸோ சிம்பிள் லாஜிக்குங்க. ஒன்று லக்னாதிபதி சந்திரன் வளர்க்கணும், இல்லை 5ஆம் அதிபதியாவது வளர்த்துருக்கணும், அட்லீஸ்ட் 9ஆம் அதிபதியாவது வளர்த்துருக்கணும். இந்த 3ல் எது ஒன்று வளர்த்தாலும் நீங்கள் டெவலப் ஆகிட முடியும். ரைட்டா? இல்லையா, உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் மேல்நோக்கு நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த கிரகம், அந்த பாவம், அது சார்ந்த உறவுகளை மட்டும் கெட்டியாக பிடித்து கொண்டு அந்த வழிபாடுகளை எடுத்துக்கொண்டு நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் உயர்வானவர்களாக மாறுவீங்க. ரைட்டா? இவ்வளவு தான் லாஜிக், வேறு எந்த லாஜிக்குமே கிடையாது. அடிமுடி ரகசியம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ரகசியம் இப்போதைக்கு போதும். ஓகேவா? இதை வந்து பல யுகங்கள் பேசலான்ற மாதிரி தான் நம்ம கொண்டு போகணும். ஸோ நீங்கள் அடிமுடியை எடுக்கணும் அப்படின்னா கேதுவில் ஆரம்பித்து புதனில் முடிக்கணும். ஓகேங்களா? கேதுவில் ஆரம்பித்தா கூட புதனில் முடிக்கக்கூடிய அமைப்பு நமக்கு இல்லை. ஓகேவா? வேணால் ஆரம்பிக்கலாம். நான் சொல்வது ஒரு ஆர்வத்தை தூண்டுவதற்காக, ஜோதிடத்துடைய அடிப்படையை எல்லாரும் புரிந்து கொள்வதற்காக சொல்லப்பட்ட பாடங்களே தவிர மற்றபடி எந்த பாடங்களும் கிடையாது. ஸோ ஆய்வுகள் செய்து கொண்டே இருங்கள். ஜோதிடம் நம்ம ஏதோ ஒரு வகையில் இதை சொல்லுன்னு என்னை தூங்க விட மாட்டேங்குது. இன்றைக்கி வந்து ஒன்றும் இல்லை, ஒரு வீடியோக்கள் பார்க்குறேன், அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு என்னென்னு நான் விட்டுட்டு போயிடலாம், எனக்கு அன்வான்டட் தான், எனக்கு சம்மந்தமே கிடையாது தான், என்னால் விட முடியல, தூக்கம் வரமாட்டேங்குது எனக்கு. ஏன் அப்படின்னா அது எனக்கு காரணம் புரியல. ஸோ ஒரு தவறுகள் நடக்கும்போது இந்த தவறை நீ கண்டிப்பாக கேட்கணுன்ற ஒரு மைண்ட் செட் தான் உருவாக்குதே தவிர நமக்கு என்ன போகுது, நம்ம வேலையை பார்ப்போம், எவன் வீட்டில் பணம் இருந்தால் என்ன, எவன் வீட்டில் கல்யாணம் ஆனால் என்னன்னு சொல்லி ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையை என்னால் வாழ முடியலன்றது தான் யதார்த்தம். ஓகேங்களா? நம்ம ஜோதிடத்துக்கு வந்திருக்கோம். ஜோதிடத்தில் இருக்கிற வரைக்கும், இந்த ஃபீல்டில் இருக்கிற வரைக்கும் உண்மையான சில விஷயங்களை அங்கங்கே அப்படி தூவிட்டு போவோம். இதை ஃபாலோ பண்ணி வரவங்க வரட்டும், கொடுப்புனை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது போய் சேருன்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்குது. ஸோ நல்ல விஷயத்த கொஞ்சம் லேட்டாக போனாலும் கண்டிப்பாக அது ஸ்ட்ராங்காக மாறும் அப்படின்ற விஷயங்களை நான் நம்பிக்கிறேன். ஸோ இதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். மீண்டும் ஒரு இனியதொரு தருணத்தில் அற்புதமான ஒரு அமைப்பில் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த மாதம் வந்து நம்மளுடைய மாதாந்திர கருத்தரங்கம் 3ஆம் தேதியே வச்சுருக்குங்க. நாங்கள் காசி பயணம் போகிறதுனால ஒரு வாரம் முன்னாடி 3/5 சனிக்கிழமை அன்னைக்கு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி முதல் சனிக்கிழமை, ஆங்கில மாதம் முதல் சனிக்கிழமையே நம்முடைய மாதாந்திர கருத்தரங்கம் இருக்குது. ஸோ அனைவரும் வந்து கண்டிப்பாக கலந்துக்கங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வாரம், அடுத்த 19ஆம் தேதி எங்களுடைய முதல் கனவில் ஒரு பெரிய கனவு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஊர்லேயும் மாணவர்கள் மட்டுமே பேசக்கூடிய அமைப்பில் ஒரு சங்கத்தை நிறுவனம்னு எதிர்பார்த்தோம். சென்னையில் ஒரு 200 மாணவர்கள் ஒன்றிணைந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டை அடுத்த வாரம் என்னுடைய தலைமையில் நடத்த இருக்கிறாங்க. அந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட 20 மாணவர்கள் பேச இருக்கிறாங்க. ஸோ அந்த மாநாடுகளும் நம்ம ஆன்லைன் எஸ்ட்ரோ டிவி வழியாக உங்களுக்கு ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. ஸோ வாய்ப்புள்ளவர்கள் அதில் கலந்துக்கலாம், நேரில் வந்தும் கலந்துக்கலாம், வர முடியாதவங்க ஆன்லைன் எஸ்ட்ரோ டிவி வழியாகவும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த அரிய வாய்ப்பை எனக்கு கொடுத்த
பிரபஞ்சத்திற்கும் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உரிமையாளர் திரு முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும் இந்த இனிய நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, என்னிடம் ஜாதகம் பார்ப்பதற்கு தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் வாட்ஸ்அப் வழியாக மட்டுமே தொடர்பு கொள்ளுங்கள். 9659412537 இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப் வழியாக முன்னனுமதி பெற்று நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? மீண்டும் ஒரு இனிய ஒரு தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். அடுத்தது நன்றியுரையாற்றுவதற்காக நமது கார்த்திகேயன் ஐயா அவர்களை அன்பு கூர்ந்து மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். சென்னையில் வந்து அம்பத்தூர் சார், அம்பத்தூரில் வந்து ஒரு அது மண்டபத்து பேர் நான் போஸ்ட் பண்ணுறேன் சார். ஒரு மினி மகால் இருக்குது, அங்கே தான் அம்பத்தூரில் தான் இருக்குது. கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். ரோட்டரி கிளப்பு இருக்குது சார், கிளப்பு மண்டபம் மாதிரி ஒன்று இருக்குது, அதில் பண்ணுறோம்.